லூக்கா 5ஆம் அதிகாரம் 2 முதல் 7 வசனங்கள் வரை. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். பேதுரு பாருங்க, நைட்டு முழுக்க கடல்ல மீன்களை தேடிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஒரு மீன் கூட அவருக்கு அகப்படலை. அதே நேரம் ஆண்டவர் அந்த படகுல உட்கார்ந்து மக்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு ஆண்டவருக்கு அந்த படகை விட்டு கொடுக்கும்போது ஆண்டவர் அதை எம்டியாக கொடுக்காம மீன்களால் நிரப்பி கொடுக்குறாரு. ஸோ நாமளும் நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு இன்று கொடுக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளே ஆசீர்வதிப்பார். 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, பேதுரு ஆண்டவர் சொற்படி வலைகளை போடுதாரு. இல்லை ஆண்டவரே, நைட்டு ஃபுல்லாக நான் மீனை தேடினேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு அப்படி சொன்னாலும் என்ன சொல்கிறார், உம்முடைய சொற்படி நான் செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வலைகளை போடும்போது வலை கிழிஞ்சு போகலை. அவ்வளவு திரளான மீன்களை ஆண்டவர் கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, தான் பெற்ற ஆசீர்வாதத்தை தனக்குன்னு மட்டுமே வச்சு கொள்ளாமல் பேதுரு என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்கிற மற்ற ஃபிஷர்மேனை கூப்பிட்டு அவங்களுடைய போட்டையும் நிரப்புறார். ஸோ இதுதான் நம்ம நம்மளோட வாழ்க்கையை ஆண்டவர் கொண்டு ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன காரியம் செஞ்சானோ ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவரை இதை நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டு அவர் சொற்படி நம்ம செய்யும்போது நம்ம வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியாக இருக்கும். 3வது விஷயம், சுயநலமாக ஆண்டவர்கிட்ட பெற்ற நன்மைகளை நம்மளே வைத்து கொள்ளாமல் நம்மளை சுற்றி எத்தனையோ ஜனங்கள் தேவைகளில் இருக்காங்க, அவங்களுக்கும் நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யும்போது அதை பார்த்து கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த 3 காரியமும் இந்த பூமியிலே நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு மிகவும் அவசியம்.